எந்த செயலும் நான் என்னுடைய சுயமான ஒரு அனுபவத்துல சொல்றேன். சடார்னு ஒரு செயலை செய்ய போறோம், இப்போ ஒருத்தரை கோவப்பட்டு அடிக்கவே போறோம்னு வைங்களேன், டக்குன்னு உங்களுக்கு ஒரு விஷயம் நிறுத்தும். அது என்னன்னா அந்த அறிவாதான் இருக்கும். அப்போ உணர்வு மனமா இப்போ இந்த ஆழ் மனசுங்கிறது நமக்கு வெளிப்படாது, அது நமக்கே தெரியாது. நம்ம சொல்லிட்டே இருக்கணும், என்னால இது முடியும் 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 நம்ம சொல்லும் போது ஒரு நாள் அதை செயல்படுத்துறது தான் ஆழ் மனசு. ஆனா அந்த நேரத்துல உங்களை காப்பாத்துறது உணர்வு மனமா தான் இருக்கும். அப்ப அது அறிவோட அதிகமா தொடர்புடையதுன்னு நான் நினைக்கிறேன். நன்றி. நன்றி. நல்லதுதான் நினைக்கிறோம், நடக்கிறதுதான் கெட்டதாக நடக்குது. இது எங்க வேறுபடுது? இது எனக்கு கடவுள் பக்தி ரொம்ப அதிகம் ஐயா. அதை பத்தி பேசலாம், அது சார்ந்த பதிலா இருக்கலாம். இப்ப நீங்க கடவுள்னு நான் வச்சிருக்கேன், நீங்க பிரபஞ்ச விதியாவும் வச்சுக்கலாம். ஆன்மா அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்துல வரும்போது 7 அடுக்குகளை கொண்டுதான் உள்ள வருது. ஒரு அடுக்குங்கிறது ஒரு மாயை. நம்ம ஒண்ணா விளக்கிக்கிட்டே வரும், நமக்கு தெரியாமலே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நிறைய மாயைகள் நம்மளை சுத்தி. அப்ப ஒண்ணா விலகுறதுல ஒரு கட்டு கர்மா. கர்மா அப்படிங்கிறது ஆன்மாக்கு அழிவு இல்லை. நீங்க சில நேரம் உணர்ந்திருக்கீங்களா, நம்ம ஒரு இடத்துக்கு போவோம், அந்த இடத்துக்கு ஜென்மத்துக்கு போயிருக்கவே மாட்டோம், வாய்ப்பே இல்லை. ஆனா நீங்க போனீங்கன்னா அந்த இடத்துக்கு ஏற்கனவே போன மாதிரி இருக்கும். நீங்க உணர்ந்திருக்கீங்களா? அதை சில பேரை பார்ப்போம், நமக்கு அவங்க ரொம்ப நண்பர்கள் மாதிரி தோணுவாங்க, ரொம்ப பேசி பழகலாம்னு தோணும். சில பேர் பார்த்தா ஓடிடலாம்னு தோணும். ஏனே இதுக்கு எல்லாமே ஆன்மாக்கும் தொடர்பு இருக்கு. ஆன்மா பல அவதாரங்கள் எடுக்குது. இது வெறும் சட்டை தான். நம்ம உதித்து மறுபடியும் பிறப்புகள் எடுக்கிறத நான் ரொம்ப நம்புறேன். அப்போ கர்மாக்கள் இப்ப நம்ம சில பேர் பார்க்கலாம், ரொம்ப அக்கிரமமா பண்ணிட்டே இருப்பாங்க, ஆனா நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கு அவங்களுடைய முன்னாடி செஞ்ச நல்ல கர்மாக்கள் காரணம். கர்மாக்கள் கரையிறது அப்படிங்கிறது நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியங்கள்ல கரையிறத நான் உணர்றேன். எனக்கு அதுல நம்பிக்கை அதிகமா இருக்கிறதுனால இதுக்கு பதில் என்னால கர்மா தான் கொடுக்க முடியுது. நன்றி. அனிச்சை செயல் சொல்றாங்க இல்லையா, இந்த முழு தானாவே காலத்துக்கு அது எந்த இதோட தொடர்புடையது? அனிச்சை செயல் உணர்வு மனத்துல தான் தொடர்புடையது, ஆழ் மனசுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆழ் மனசு உங்களுக்கு வெளிப்படுறது இப்படி வெளிப்படும். ஆழ் மனசுடைய வெளிப்பாடு ரொம்ப நாள் ஆகும். அது இப்போ நம்ம எப்படின்னா அதனுடைய சக்தி அதிகமா இருக்கிறது நம்ம தூங்குறதுக்கு முன்னாடியும் அதிகாலையில நம்ம எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியும் அதிகமா இருக்கிறது தான் ஆழ் மனசோட சக்தி. இது எப்படின்னா நமக்கே தெரியாததை நமக்கு சொல்லி கொடுக்கும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ என்னைக்கே எடுத்துக்கோங்க, இப்போ எனக்கு வேலைக்கு போகணும், எனக்கு காசு சம்பாதிக்கணும் ஒரு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னா நான் தினம் தூங்கும் போது நான் என்ன சொல்லணும்னா, படுத்துட்டு எனக்கு வேலை பார்க்கணும், எனக்கு ஆசையா இருக்கு, நான் இந்த நாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், ஆனா எப்படின்னு எனக்கு தெரியல, நீ எனக்கு ஒரு வழி சொல்லு அப்படின்ற மாதிரி எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு வேணுமோ நீங்க திருப்பி சொல்லணும். அப்போ அதுக்கு உண்டான என்னென்ன தேவையோ அதை நீங்க ஈர்க்க தொடங்குவீங்க. இது உண்மைதான், நீங்க நம்புற மாதிரி தெரியல. சொல்லிட்டு தூங்கினா நடந்துருமான்னு கேட்கலாம். இல்ல நீங்க அதுக்கு நம்பிக்கை இருக்கு. இல்ல என்ன நான் சொல்ல வரேன், நமக்கு ஒண்ணு இப்போ ஒரு விஷயம் புரியாம இருக்கும்போது கூட நீங்க அது தொடர்பான மனிதர்களை ஈர்க்க தொடங்குவீங்க. அது தொடர்பான தகவல்கள் உங்களை தேடி வரும். உங்களுடைய அந்த எண்ண அலைகள் உங்களுக்கு அந்த ஈர்ப்பை கொடுக்கும். இதுதான் பிரபஞ்சத்துல ஆற்றல் சொல்றது. ஆனா இது எப்படின்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை தான் வச்சுக்கோங்களேன். ஒரு வகையான நம்பிக்கை, ஒரு காந்த சக்தியை உங்களுக்கே ஏற்படுத்திக்கும். இதை நான் உணர்ந்திருக்கேன், நடந்திருக்கு. நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ நாம முதிர்ச்சி அடைந்தவர்கள் இப்போ உங்களுடைய பேச்சு மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் வழக்கமாக குழந்தைங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், அவங்க யோசிக்க விடுறதும் இல்லை, ஆசைப்படுற விடுறதும் இல்லை. நான் நினச்சதான் படின்னு அப்பா அம்மா சொல்கிறாங்கல்ல, அப்படி இருக்கும்போது குழந்தைகள் எப்படி நிலையை எட்டுவாங்க? அப்பா அம்மாவுக்கு தானே நிறைய மற்றவர்கள் மனதை புரிந்து கொண்டு விடுதலையா அதை விடணுங்கிற தெளிவு வரணும். ஆமா, குழந்தைங்க எப்படி அந்த நிலைக்கு வருவாங்கன்றீங்களா? குழந்தைகள் அந்த நிலைக்கு வர்றதுக்கு அப்பா அம்மா என்ன பண்ணணும்? அப்பா அதாவது இந்த குழந்தை வளர்ப்பில் அடுத்தவர்களின் மனதை புரிந்து கொள்வது எந்த அளவுக்கு பங்கு வகிக்குது? நிறைய அடி வாங்க விடணும். இல்ல நீங்க அடிக்கிற மாதிரி தெரியுது. வாழ்க்கையில இப்போ நான் எப்படின்னா என் பையனுக்கு நான் பண்றதை நான் சொல்றேன். இப்போ அவன் ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன்னு சொன்னானா நீ தான் செய்யணும்னு சொல்லிடுவேன். சின்னதுல இருந்து நான் இங்க விளையாட்டு திடலுக்கு கூட்டிட்டு போவேன். இந்த ஊர்ல உங்களுக்கு தெரியும் அதிகமா வெளிநாட்டு குழந்தைகள் நிறைய இருக்கும்.
இவன் போக மாட்டேன்னு சொல்லுவான். நீ வந்து எனக்கு சிபாரிசு பண்ணணுமா, நான் பண்ண மாட்டேன், நீயே போய் பேசு. அங்க போயிட்டு என்ன பண்ணுவான், அவன் ஒரு அடி அடிப்பான், இவன் 2 அடி அடிச்சிருவான், திருப்பி அவன் 2 அடிப்பான், வாங்கிட்டு வந்து எங்கிட்ட சொல்றாரு, அவனும் அடிச்சா நீயும் அடிச்ச, போய் இன்னும் 2 வாங்கு. எப்பவுமே இது ஒரு சின்ன விஷயம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய சுதந்திரத்தை கொடுக்கணும். அதே நேரத்துல அவங்கள வந்து ரொம்ப பாதுகாக்காதுங்க, உங்க கைக்குள்ள வச்சு பாதுகாக்க. அவங்கள விடுங்க, அவங்க வெளியில போகட்டும், எல்லாரையும் பார்க்கட்டும். நிறைய நட்புகள் இருந்தாதான் ஏமாற்றங்கள் இருக்கும். நிறைய பேர் அவங்களை ஏமாத்தணும், நிறைய பேர் அவங்களை ஏமாத்தி இவங்க அழணும், வலிக்கணும். இதெல்லாம் நடந்தாதான் அனுபவம். இப்ப ஒண்ணும் இல்ல, 20 வயசுல நீங்க என்கிட்ட இந்த கேள்வி கேட்டீங்கன்னா இப்பயும் உளறேன்னு கரெக்டா பேசணும்னு தெரியல, ஆனா அப்ப ரொம்ப உளறிருப்பேன். வாழ்க்கையில வந்து நம்ம அனுபவங்கள், நம்ம கீழே விடுறோம், தோத்து போறோம்னா அதெல்லாம் ரொம்ப நல்லது. எந்த அளவுக்கு தோத்து போறோம், எந்த அளவுக்கு விடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வேகமா எந்திரிப்போம். எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கிடைச்ச வாழ்க்கை சபிக்கப்பட்ட வாழ்க்கை, உண்மை. அதை நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கிடைக்கிற வாழ்க்கை சபிக்கப்பட்ட வாழ்க்கை. ஏன்னா கடைசி வரைக்கும் நம்ம உணரவே மாட்டோம் நம்ம வாழ்க்கையில. ஏன்னா யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே, அப்படியே வாழ்வோம், அப்படியே போவோம், அப்படியே போயிடுவோம், வெந்ததை தின்று போயிடுவோம். ஆனா வலிக்கும் போது ஏன் வலிக்குதுன்னு யோசிக்கும். ஏன் வலிக்குது, எனக்கு ஏன் வலிக்குது, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, அதெல்லாம் யோசிக்கும் போதுதான் புரியும் நம்ம ஒண்ணும் பெரிய ஆள் இல்ல, சாதாரண ஆள் தான், ரொம்ப ஆடக்கூடாது அப்படிங்கிற அனுபவம் வந்து நமக்கு நிறைய கொடுக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அனுபவம் தான் கடவுள். குழந்தைங்க அனுபவிக்கணும், நிறைய விடணும், தனியா விடணும். இப்ப கூட சில விழாக்களுக்கு போகும்போது ஒரு குழந்தை ஒரு குரல் சொல்றதுக்கு உங்க அம்மா வந்து பக்கத்துல நினைக்கிறாங்க. நான் சொல்ல ஒரு 2 அடி தள்ளி நில்லுங்க அப்படின்னா, இல்ல இருக்கட்டும், அவ பயந்துருவாள், அந்த குழந்தை ஜாலியா தைரியமா நிற்கும். இவங்க பயந்துட்டு வந்து குழந்தைய பிடிச்சிக்கிறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. சுதந்திரமா விட்டாதான் அந்த குழந்தை 4 பேரை பார்க்கட்டுமே. பயம்னா என்னன்னு தெரியட்டும், அப்பதான் அந்த பயத்துல இருந்து வெளியில வர முடியும். விழுந்தாதான் எந்திரிக்க முடியும், பயந்தாதான் பயத்துல இருந்து தெரியும். எல்லாமே பட்டாதானே தெரியும். இவங்களே கூட நின்றுகிட்டே இருந்தாங்கன்னா, அதுதான் எனக்கு தெரிஞ்ச பெற்றோர்கள் இந்த காலத்தை பண்ற தப்பு. எங்க அம்மாலாம் ஒண்ணு அவங்களே செய்வாங்க, இல்ல மத்தவங்களை வச்சு செய்ய வைப்பாங்க. என்ன அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச நேரம் குறைவா இருக்கு. ஆனா ஒரே ஒரு இது, குழந்தைகள் தங்கள் மனதை அறிந்து கொள்வதற்கு பெற்றோர் செய்ய வேண்டியது, மனதை அறிந்து கொள்றதுக்கு அவங்க கிட்ட அவங்களுக்கும் ஆழ்மனம் உணர்வு மனம் அவங்களுக்கும் இருக்கும்ல, பேசணும், உட்கார்ந்து பேசணும். நான் அப்படிங்கிற சட்டையை நான் கழட்டி வச்சுட்டு பேசணும். எனக்கு திமிரு இருக்கக்கூடாது. எனக்கு இருந்தது. என் பையன் கிட்ட முதல்லலாம் அவன் ஏதாவது கேள்வி கேட்கும்போது எனக்கு கோவம் வரும். நீ எதுக்கு இந்த கேள்வியெல்லாம் கேட்கிறேன்னு அவனை திட்டுவேன். ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது, அவன் வந்து என்கிட்ட கேட்கறதுக்கு வேற யாரும் இல்லை, அவனுக்கு கேட்கறதுக்கு நான் தான் அவனுக்கு அதை புரிய வைக்க முடியும். அப்ப முதல்ல எனக்கு அதுக்கு பொறுமை வேணும். அதனால நான் அப்படிங்கிற அந்த சட்டையை கழட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பேசினேன். அப்படி பேசும்போது குழந்தைங்க கண்டிப்பா நம்ம கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லுவாங்க. நன்றி.